ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியிலே அல்லது 15வது இரவைத்தான் சபே பராத் என்று மக்கள் நம்பிக்கொண்டு அன்றைய இரவை விசேடமான வணக்கங்களிலும் விசேடமான நிகழ்ச்சிகளிலும் கழிப்பதை பார்க்கிறோம். சில இடங்களில் பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வார்கள், சில இடங்களில் அதற்கென்று விசேடமான தொழுகைகளை உருவாக்குவார்கள், அந்த இரவை விழித்துக் கொண்டிருந்து கழிப்பார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது முன்மாதிரி இருக்கிறதா என்று கேட்டால், ஷாபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நினைக்கிற அளவுக்கு அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை அங்கே செய்யவில்லை. 15வது இரவை விசேடமான ஒரு இரவாக அவர்கள் கருதவில்லை. ஏன் நீங்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொல்கிறார்கள். இந்த ஷாபானில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வின்பால் உயர்த்தப்படுகின்றன. என்னுடைய அமல் நான் நோன்போடு இருக்கிற நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் இப்படி ஒரு விசேடமான இரவு இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இரவை அவர்கள் முதலில் உயிர்ப்பித்திருப்பார்கள், இரண்டாவது அவர்களுடைய தோழர்களுக்கு இதை வலியுறுத்தி இருப்பார்கள். எனவே இந்த சபே பராத் என்று சொல்லக்கூடிய ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி அல்லது 15வது நாள் விசேடமாக கொண்டாடப்படுவது அல்லது விசேட வணக்கங்களால் அலங்கரிக்கப்படுவது என்பது நபி வழிக்கு மாற்றமான பித்அத்தாகும். சஹாபாக்களிடத்திலும் இப்படி ஒரு நடைமுறை இருக்கவில்லை. இமாம்களும் இந்த நடைமுறையை கண்டிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, நாம் செய்கிறோம் என்பதற்காக செய்யாமல் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லை என்பதற்காக வேண்டியதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹு தஆலா ஆலம்.